அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியம் ஒன்று நடந்தால் அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லுவோம். நம்மை சேர்ந்தவர்களும் அதற்கு உரிமை கொண்டாட முயற்சிப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் நடக்கும்போது அதற்கு காரணமானவர்கள் என்று யாரையாவது சுட்டி காண்பிக்கவே விரும்புகின்றோம். அதற்கு பொறுப்பேற்க யாரும் முன் வருவதில்லை. இன்று அநேகர் மனதிலே நிம்மதி இல்லாதவர்களாக பலவித பிரச்சனைகளினாலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு யார் காரணம்? பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு மனிதன் தன் ஆஸ்தி எல்லாம் இழந்து உண்ண உணவில்லாமல் இருக்கும்போது அதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடித்ததையும் அதை எவ்வாறு சரி செய்தான் என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். எங்கள் அன்புக்கும் மதிப்பும் உரிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் ஒன்றான மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அவரை மனதார நம்ப வேண்டும். அதன் வாயிலாக அவர் தரும் அனைத்து ஆசிகளையும் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த கடவுள் எல்லாமே உங்களுக்கு அருள் செய்வாராக. ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்குமானால் பொதுவாக பல பேர் சொல்வார்கள், அந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் என்று. ஒரு காரியம் சிறப்பாக நடந்து முடிந்தால் ஒரு நபர் தனக்கு நடந்த அந்த காரியத்திற்கு தான் தான் காரணம் என்று சொல்லுவார். சாதாரண வைத்துக் கொள்ளுங்களேன், படிக்கிற பிள்ளைகள் இறுதி தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கினால் அவர்கள் சொல்வார்கள், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், அதிகமாக விளையாடாமல் இரவிலே கண் விழித்து அதிகாலையில் எழுந்து ஒழுங்காக படித்தேன், ஆகவே இந்த மதிப்புக்கு நான் தான் காரணம். அதே வேளையில் அவருடைய பெற்றோர் சொல்வார்கள், இதற்கு நாங்கள் காரணம். ஆசிரியர் சொல்வார்கள், நாங்கள் காரணம். ஒரு விளையாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விளையாட்டு போட்டியில் ஒருவர் முதல் இடத்திலே வெற்றி பெற்றுவிட்டால் அந்த நபருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நான் சிறந்து விளையாடினேன், நன்றாக விளையாடினேன். சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு பயிற்சி கொடுத்த கோச், என்னுடைய பெற்றோர் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலும் ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது, ஒரு வெற்றி கிடைக்கும் போது மனிதர்கள் சொல்வது எல்லாமே நான் தான், நான் சொன்னேன், நான் போனேன், நான் கொடுத்தேன், நான் இதை செய்தேன், நான் தான் காரணம், நான் தான் காரணம். அப்போ நல்ல காரியத்திற்கெல்லாம் நான் தான் காரணம் என்று அந்த செயலுக்கு உரியவரும் சொல்லுவார், அவரை சார்ந்தவரும் சொல்லுவாங்க. இப்போ அதற்கு எதிராய் பார்ப்போம். ஒரு காரியம் வெற்றி அடையலை, நன்றாக நடக்கலை, எதிர்பார்த்ததை விட தோல்வி. இப்போ எத்தனை பேர் நான் தான் காரணம் என்று சொல்வார்கள்? யாருக்கு தோல்வியும் யாருக்கு கஷ்டம் வந்ததோ அவர் கூட நான் தான் என்று சொல்ல மாட்டார். இப்படியாக இன்றைக்கு சமூகத்திலும் சரி குடும்பங்களும் சரி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவார்கள். இந்த நிலை வாழ்க்கையில சில நிலைகள் எதிர்பாராமல் மாறி போகும். மிகவும் கடினமான ஒரு சூழல் வந்துவிடும். அப்போ குடும்பங்களிலே சொல்லுகிற விஷயம், இப்போ நான் இந்த நிலைமையில கஷ்டப்படுறதுக்கு காரணம் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா தான். பெற்றோர் சொல்லுவாங்க, எங்க பிள்ளைகள் சரியா கவனிக்கல, நல்லா இல்லை, அதனால இந்த கஷ்டம். சில வீடுகளில் இந்த கஷ்டத்துக்கு காரணமே என் மனைவி தான். மனைவி சொல்லுவாங்க, என் கணவர் தான், இல்லை என்றால் இந்த சொந்தக்காரர், இந்த ஊரார், இன்னும் சில நேரங்களில் இந்த ஆட்சி தான், இந்த அரசு தான் என்று அநேகரை குறித்து காரணம் இவர்கள்தான் என்று சொல்வது உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்காட்ட விரும்புகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறிப்பிடுகிறார்.
தூரமான ஒரு நாட்டிலிருந்து அதிகமான பண வசதியோடு நல்ல செல்வாக்கோடு ஒருவன் புதிதாக ஒரு இடத்துக்கு வருகிறான். அப்படி வந்தவன் பாருங்க, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, இந்த புதிய இடத்திற்கு தூரமான நாட்டிலிருந்து வந்தான், கொண்டு வந்த எல்லாவற்றையும் செலவழித்து போட்டான். செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் எந்த ஊருக்கு வந்தானோ அங்க மழை இல்லை. அந்த ஊர்ல சாப்பிடுவதற்கு கூட ரொம்ப கஷ்டம், வறட்சியா இருக்குது. அப்பொழுது அவன் குறைவு படத் தொடங்கி, அப்போ அவனிடத்துல எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. மழையும் இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த உள்ளூர் மனிதன் ஒரு இடத்துல போய் இவன் சேர்ந்துக்கிட்டான். அந்த உள்ளூர் மனிதன் இந்த மனிதனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தன் வயலிலே போய் பன்றிகளை மேய்க்கும் வேலையை கொடுத்தான். இவனுக்கு பயங்கரமான பசி. இப்ப என்ன ஆசைப்படுகிறான், இந்த பன்றிகளுக்கு தவிடு உணவுகள் கொடுப்பாங்க. அந்த பன்றிக்கு நல்ல உணவே கொடுக்க மாட்டாங்க. அந்த உணவாவது எனக்கு கிடைத்தால் போதும், பன்றிகள் தின்கிற உணவை தின்றாவது என் வயிற்று பசியை போக்கி விடுவேன் என்று இவன் ஆசைப்பட்டானாம். இப்போ இவனுடைய இந்த நிலைக்கு யார் காரணம்? இவன் கொண்டு வரும்போது நிறைய கொண்டு வந்தான். அதிகமான செல்வத்தோடு பணத்தோடு தான் தூரமான தேசத்திலிருந்து வந்தானே. இப்போ இவன் நிலைமை மிக மோசமாய் போய்விட்டது. இதற்கு யார் காரணம்? புதிதாய் வந்தானே இந்த நாடு, இந்த ஊர் காரணமா? இல்லை, இந்த நாட்டிலே மழையே இல்லை, சாப்பாட்டுக்கே ரொம்ப வறட்சி பஞ்சமாய்விட்டது, அது காரணமா? இல்லை, இவன் இப்பொழுது ஒருவன் தன்னோடு சேர்த்து கொண்டு தன் வயலிலே பன்றிகளை மேய்ப்பதற்கு அனுப்பினானே, அவன் காரணமா? இல்லை, இப்போது இவன் பன்றி சாப்பிடுகிற சாப்பாட்டையாவது சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் போது அதை கூட ஒருவரும் கொடுக்கவில்லை. அப்படியானால் மற்ற எல்லாரும் அதற்கு காரணமா? பாருங்க, பல நேரங்களில் எதிர்பாராத துன்பங்கள், கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது யாரெல்லாமோ காரணமா இருக்கக்கூடும் என்று மனிதன் நினைக்கிறான். இந்த அரசு தான் காரணம், இந்த ஊர் தான் காரணம், இந்த மக்கள் சமுதாயம், என்னை சுற்றியுள்ள சமுதாயம், என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் காரணம், எதிர்த்த வீட்டுக்காரர் தான் காரணம், என் கூட வேலை பார்க்கிறவங்க தான் காரணம், என்னுடைய மாமனார் மாமியார் தான் காரணம், என் பிள்ளைகள் தான் காரணம், என் பெற்றோர் இப்படி பல பேரை அவர்கள்தான் காரணம் என்று மனிதர்கள் சொல்வது உண்டு. இந்த மனிதன் சொன்னதை பாருங்க. இவன் இந்த நிலைக்கு இவன் என்ன தீர்வாங்கன்னு பாருங்க. அடுத்து சொல்கிறார், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்தது. அப்படியானால் இதற்கு முன்பாக நடந்தது எல்லாமே புத்தி தெளிவு இல்லாமல் நடந்தது. அவன் என்ன சொல்லுகிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இது என்ன காரணம் என்று கேட்டால், இந்த நிலைக்கு இவன் யாரையும் குறை சொல்லவில்லை. என்னுடைய அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வயிறார சாப்பாடு கிடைக்கிறது, நான் இங்கே பசியினால் சாகிறேன். அடுத்து சொல்கிறார், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இவன் சரியாக கண்டுபிடிச்சிட்டான், இந்த நிலைக்கு யாரும் காரணமில்லை. என்னவென்று கேட்டீர்களானால், இவன் யார் தெரியுமா? இவனுடைய அப்பா பெரிய பணக்காரர், அவங்க வீட்டில் நிறைய வசதி இருக்குது, இவனுக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறான். ஒரு நாள் இவன் அவங்க அப்பாவை பார்த்து, நம்முடைய சொத்துக்களை நீங்கள் பங்கு வைத்து என்னுடைய பங்கை எனக்கு தாங்கன்னு கேட்டான். என்னுடைய பங்கை எனக்கு பிரித்து கொடுங்கள் என்று அப்பாட்ட கேட்டு, அப்படியாக தன்னுடைய பங்கு, அந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் தூரமான இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்துல செலவழித்தான். என்றால் இங்கே சொல்லுகிறது, அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சாதாரண செலவாகல,
அவன் கெட்ட வழியில, அவன் தீமையான மோசமான வழியில, தகாத வழியில, தவறான வழியில தான் கொண்டு வந்த எல்லாத்தையும் செலவழித்து போட்டான். இப்போ இவன் யாரையும் நீங்கள் காரணம் என்று சொல்லல, உணர்ந்து கொண்டான். நான் தான் காரணம், இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்தேன், நான் தான் கெட்ட வழியில் நடந்தேன், நான் தான் மோசமான காரியங்களை செய்தேன், இதற்கெல்லாம் காரணம் நான் தான். மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய நிலைக்கு அவன்தான் காரணம் என்று உணரும் பொழுது அதிலிருந்து ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் விடுதலையும் மனிதன் கண்டுகொள்ள முடியும். அதுவரைக்கும் மனிதன் கண்டுகொள்ள முடியாது. இந்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் என்கிற புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் இப்படி சொல்கிறது: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன்னுடைய தவறுகளை யாரெல்லாம் மறைத்து வைக்கிறானோ அவர்களுக்கு வாழ்வு இல்லை. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த பாவங்களை மூடி மறைப்பதல்ல, தன் தவறை வேற யாரோ காரணம் என்று சொல்லி நழுவதல்ல, நான் தான் காரணம் என்று மூடி மறைக்காமல் இருக்கிறவனுக்கு வாழ்வு உண்டு. இந்த மனிதன் அதைத்தான் செய்தான். நான் தான் காரணம், நான் தான் வந்து விட்டேன். இப்போ அவனுக்கு புத்தி வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து எங்க அப்பா இடத்துல போவேன், போய் சொல்லுவேன் பரத்துக்கு விரோதமாக. அப்படி என்றால் விண்ணிலே ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு பிதா இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு விரோதமாக, அப்பா உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். நான் தான் காரணம் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று படித்தோமே, இந்த காரியத்தை கடவுளிடத்திலே சொல்ல வேண்டும். இந்த நீதிமொழி புத்தகத்தில் இன்னொரு இடத்தில், நீதிமொழி 16ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் எப்படி சொல்கிறது: மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனிதனுக்கு நலம், இதுதான் நல்லது என்று தோன்றுகிற வழி இருக்குது. இவனுக்கும் ஒரு நாளிலே இப்படி ஒரு வழி தோன்றிச்சு. அப்பாட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கி தூரமான இடத்துக்கு போய் சந்தோஷமாய் வாழ்வது நல்லது, அதுதான் நல்ல வழின்னு நினைச்சான். ஆனா அவன் கண்களுக்கு எது நல்ல வழியா இருந்ததோ அந்த வழியை இப்போ இவனுக்கு மரண வழி ஆயிருச்சு. இப்போ நான் தான் காரணம் என்று ஒத்துக்கொண்டான். அந்த வழியின் முடிவையும் இவன் நன்றாக தெரிந்து கொண்டான். இப்பொழுது என்ன செய்கிறான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திலே போனான். அவன் எதை குறித்தும் யோசிக்கல. நான் போனால் என் நண்பர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஊர்க்காரங்க எனக்கு அறிமுகமானவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, எதை குறித்தும் அவன் யோசிக்கல. நேராக தந்தையிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு, இனிமேல் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று அவன் சொல்வதற்காக போகும் பொழுது தூரத்தில் இவன் வருவதை தகப்பன் பார்த்தார். ஓடி போனார். இங்கே அவரை குறித்து சொல்லுகிறது, அவன் தூரத்திலே அவன் தகப்பன் அவனை கண்டாராம். அவனை கண்டு மனது உருகினாராம், ஓடினாராம், அவன் கழுத்தை கட்டி கொண்டாராம், அவனுக்கு முத்தம் கொடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், என்னுடைய மகன் செத்து போனவன் திரும்ப வந்துட்டான், அதனால இவனுக்கு நல்ல உயர்ந்த ஆடையை உடுத்துங்கள், இவனுக்கு மோதிரத்தை கொடுங்க, காலுக்கு நல்ல பாதரட்சியை கொடுங்க, பெரிய விருந்து பண்ணுங்க. பார்த்தீர்களா? அந்த தகப்பன் இவனை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் காரணம் என்று அந்த காரணத்தை தள்ளிவிட்டு நாட்களை கடத்துவதனால எந்த பயனும் இல்லை. இந்த மனிதன் மிகச்சிறந்த நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் இந்த நிலைக்கு நான் தான் காரணம், நான் தான் காரணம் என்று இவன் ஒத்துக்கொண்டபடியினாலே எதை குறித்தும் கவலைப்படவில்லை, எதையும் அவன் நினைத்து தயங்கவில்லை, பயப்படல, தைரியமாய் போனான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல ஒரு தீர்வு கொடுப்பதற்காகத்தான் நம்மையெல்லாம் படைத்த தேவன்
நம்முடைய நிலையை மாற்றுவதற்காக நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே பிறந்தார். மனிதனாக இந்த உலகத்திலே அவர் வாழ்க்கையை நடத்தினார். மனிதனுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்து இந்த துயரமான, வருத்தமான, நம்பிக்கை இல்லாத இந்த வாழ்விலிருந்து ஒரு விமோசனம், ஒரு முன்னேற்றம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இதற்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவத்தை தொலைப்பதற்கு மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இந்த மனிதனை விடுதலை செய்வதற்காக தன்னுடைய உடலையும் தனது இரத்தத்தையும் கிரயமாய் பலியாக அவர் கொடுத்தார். சிலுவையிலே வைத்து அவர் அறைந்தார்கள். அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. இந்த தகப்பன் இந்த மகன் மீது எப்படி அன்பு பாராட்டி அவன் ஏற்றுக்கொண்டானோ அதுபோல மனுமக்களை ஏற்றுக்கொள்வதற்காக இவர் பாவத்தை தொலைப்பதற்கு தன்னையே பலியாகி கொடுத்தார். இவன் போய் தகப்பனத்தில் மன்னிப்பு கேட்டான். எப்பேற்பட்ட பாவியானாலும் இவன் எவ்வளவு தகப்பனை விட்டு தூரமாய் விலகி போனான், செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்தானே, ஆனால் இவனையும் அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டார் என்பது போல எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், கடவுளை விட்டு எவ்வளவு கீழான நிலைக்கு மனிதன் போனாலும் தன் நிலையை உணர்ந்து அதற்கு நான் தான் காரணம் என்று அறிந்து இந்த காரணத்திலிருந்து விடுபடுவதற்கு பரம தகப்பன் தான் வழி. இவன் நினைத்தான் வேற எங்கும் போகல, பக்கத்து ஊருக்கு போகல, பக்கத்து வீட்டுக்கு போகல, நேராக தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனான். அதுபோல நிலையை மாற்றுவதற்கு ஒரே ஒரு இடம் உண்டு, அது எனக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசம் வைத்து, யாரெல்லாம் பக்கத்தில் என்ன சொன்னா எனக்கு என்ன, நண்பர்கள் என்னை கேள்வி பண்ணால் எனக்கு என்ன, எனக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன என்று எதையுமே பொருட்படுத்தாம நேரடியாக அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கு மன்னிக்கிற இந்த ஆண்டவர் அன்பாக மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பதனாலே இனிமேல் நீ தொடர்ந்து பாவம் செய் என்ற அர்த்தம் அல்ல. அப்படி மன்னித்து தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்கிற இந்த பிள்ளைகளை தனக்கு பிள்ளையாக வைத்துக் கொள்கிறார். இவர்கள் ஆண்டவருக்கு பிள்ளை. அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற இவர்கள் அவரை போல் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். மறுபடியும் பாவம் செய்ய வேணும், மன்னிப்பு பெற வேண்டும், பாவம் செய்ய வேண்டும், அப்படியே வாழ வேண்டும் விரும்பவே இல்லை. ஆகவே யாரும் தவற நினைக்க வேண்டாம். இந்த இயேசுவிடத்தில் வந்து நாம் எப்போ எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே மன்னியும் என்று சொன்னால் மன்னித்து விடுவார் இல்லை. ஒரு முறை தன்னுடைய பிழையை உணர்ந்து அவ்விடத்தில் வந்து நான் பாவம் செய்தேன் என்று இந்த மகனை போல மன்னிப்பு கோரினவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். மன்னிப்பு கொடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கப்புறமாக அவர்கள் தன்னை போல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தில் எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை தப்பு செய்யும் போது அந்த பிள்ளைய அப்படியே துரத்தி அடிச்சுன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளையை மறுபடியுமாக மனம் வருந்தி வரும் பொழுது சேர்த்து கொள்வாங்க. மறுபடியும் தன்னுடைய பிள்ளை அந்த தப்பை பண்ணணும், நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள என்று எந்த தகப்பனும் தாயும் சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் அந்த பிள்ளை தப்பு செய்யாம தவறை உணர்ந்து வந்த இந்த நிலையிலேயே தனக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று ஒரு பெற்றோர் நினைப்பது போலதான் பரம தகப்பனாகிய ஆண்டவரும் நினைக்கிறாரு. அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைக்கு நாம் தான் காரணம் என்பதை அறிந்து நாம் அதை மனதார ஒத்துக்கொண்டு செல்ல வேண்டிய இடம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் வேறு எந்த இடத்திற்கு போனாலும் நமக்கு தீர்வு கிடைக்காது. இந்த மனிதன் அவ்விதமாய் போனான், தன் தகப்பனால ஏற்றுக்கொள்ளப்பட்டான். பெரிய ஒரு வரவேற்பு, அவன் வாழ்க்கையே மாறிட்டு, நிலையும் மாறிவிட்டது. ஆகவே என்னுடைய பாவங்களை மறைக்காமல், என்னுடைய பாவம் உமக்கு முன்பாக நான் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த ரோமர் என்கிற புத்தகத்தில் ஒரு மனிதன் மறுபடியுமாக தான் நேசித்த, தன்னை படைத்த, தனக்காக ஜீவன் கொடுத்த அந்த கர்த்தரிடத்திலே வந்து தன் நிலையிலே மாற்றம் அடைந்து அவரோடு அவன் நல்ல நம்பிக்கையில மகிழ்வாய் வாழ்வதற்கான செய்ய வேண்டிய காரியத்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ மனதிலே நம்பிக்கை கொண்டு வாயிலே அதை சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது இந்த நிலை மாற்றத்திற்கான மிகப்பெரிய வெளியேறப்பட்ட வழியை கண்டடைகிறோம். அந்த கர்த்தர் தாமே உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். இந்த நிலை மாறுவதற்கு தம்மண்டே வருவதற்கான எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்கி தரட்டும். அவருக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மனிதனுடைய கீழான அவனுடைய மோசமான நிலைக்கு காரணம் ஒவ்வொரு தனி மனிதனும் தான். பாவம்தான் விதமான நிலைக்கு மனிதனை கொண்டு வந்து விட்டது. அதற்கு என் பாவம் காரணம், நான் தான் காரணம் என்று அறிந்து பாவத்தை போக்கி மனிதனுக்கு நீடிய வாழ்வை கொடுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டை யாரெல்லாம் உளமாற வருகிறார்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து வாழ்வளிக்கிறார் என்கிற இந்த செய்தியை கேட்ட எல்லா மக்களும் தங்கள் நிலைக்கு தாங்களே காரணம் என்று அறிந்து அந்த குற்றங்களை கர்த்தரிடத்திலே சொல்லி அந்த கர்த்தரண்டை வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்தருளும். அவர் அன்புள்ள கர்த்தர், அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற கர்த்தர், அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிற கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும், அவர்களுக்கு உம்மை புரிந்து கொண்டு உம்மீது விசுவாசம் வைப்பதன் மூலமாய் நீர் கொடுக்கிற பாவம் மன்னிப்பும் அல்லாமல் உலகத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் பெற்று வாழ உதவி அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய திருநாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவை ஏற்றுக்கொள்வார், கிறிஸ்தேசுவை ஏற்றுக்கொள்வார். உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். இயேசுவை
ஏற்றுக்கொள்வார். அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பார், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்க வந்தார். உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பார், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்க வந்தார். கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி உன்னை உயர்த்திடுவார். கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி உன்னை உயர்த்திடுவார். இயேசுவை ஏற்றுக்கொள்வார். பாவம் அம்பாரத்தை சுமந்திடவே, உன் ரோகங்கள் யாவையும் நீக்கிடவே. பாவம் அம்பாரத்தை சுமந்திடவே, உன் ரோகங்கள் யாவையும் நீக்கிடவே. வாரினால் அடித்த வேதனை பொறுத்தார், சோதனை யாவையும் அவர் ஜெயித்தார். வாரினால் அடித்த வேதனை பொறுத்தார், சோதனை யாவையும் அவர் ஜெயித்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்வார். கல்வாரி சிலுவையில் உயர்ந்திடவே, ரத்தம் பீரிட்டெழுந்து ஓடிடவே. கல்வாரி சிலுவையில் உயர்ந்திடவே, ரத்தம் பீரிட்டெழுந்து ஓடிடவே. கால்களிலாணி கரங்களிலாணி முள்மூடி சிரசினில் தரித்திடவே. கால்களிலாணி கரங்களிலாணி உள்முடி சிரசினில் தரித்திடவே. இயேசுவை ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்தேசுவை ஏற்றுக்கொள்வார். உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். உன் இருதய கதவை நீ திறந்தால் உன் உள்ளத்திலே வருவார். இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் தான் என்று ஒப்புக்கொண்டு தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பியதைப் போல நாமும் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு நம்மை படைத்த பரம தகப்பனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். இன்றும் ஜீவிக்கின்றார். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய தவறுகள் என்பதை ஒத்துக்கொண்டு அவற்றை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுடைய பிரச்சனைகளிலே உங்களோடு கூட இருந்து
உங்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் மரணத்திற்கு பிறகு அவரோடு வாழும் வாழ்க்கையையும் கொடுப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிரச்சனைகளில் உங்களோடு கூட இருக்கும் தெய்வத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7591137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. உங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.